இப்பெல்லாம் பெரியவங்க சின்னவங்கன்னு இல்ல 35-40 வயசுக்குள்ளேயே முட்டி வலின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனா தான் இந்த பிரண்டைய ஏதோ ஒரு ஃபார்ம்ல உங்க டயட்ல சேர்த்துக்கோங்க. இது உங்க போன்ஸை நல்லா ஸ்ட்ராங்கா ஆக்கும். எங்க அம்மாக்கெல்லாம் முட்டி வலி இருக்கிறதுனால இந்த மாதிரி இட்லி பொடியா அரைச்சு வச்சுப்பாங்க. இது தோசை மாவுலையும் கலந்து சாப்பிட்டுக்கலாம், இல்ல பொடியாவும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பிரண்டைய நல்லா கழுவி கையில கொஞ்சம் எண்ணெய் தடவி நாரெல்லாம் கிளீன் பண்ணி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி பிரண்டைய சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பொடிக்கு ஒரு கப் கருப்பு உளுந்த நல்லா வறுத்துக்கலாம். அது கூடவே அரை கப் கடலைப்பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். காரத்துக்கும் ஜீரணத்துக்கும் மிளகு சீரகத்தையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அரை கப் வெள்ளை எல்லையும் பொரிய விட்டு எடுத்துக்கலாம். இப்ப கடைசியா காஞ்ச பூண்டு, கருவேப்பிலை, புளிய தனித்தனியா வறுத்து எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மாங்காய் தூளை சேர்த்து நல்லா பொடியா அரைச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான பிரண்டை பொடி ரெடி. ஆனா பிரண்டையெல்லாம் டெய்லியும் கிளீன் பண்ணி சமைக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ்ல பிரீமியம் குவாலிட்டியில இதே ப்ராசஸ்ல செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப முட்டி வலியால கஷ்டப்படுற உங்க அப்பா அம்மாக்கு கண்டிப்பா வாங்கி கொடுங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் அண்ட் வெப்சைட்ல உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. டைரக்டா லிங்க் வேணும்னா கமெண்ட்ல லிங்க்னு டைப் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டிஎம் பண்ணிடுறேன்.